ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேம் 60. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே 10 மணி ஆக போகுது. இன்னும் தூங்கி ஒரு 2 பேர் இப்போ தான் எழுந்திரிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, மசாலா வடை தான். நேற்றே கொஞ்சம் ஒரு 3 வடை ஆகிற மாதிரி மாவு மீந்து போயிட்டு அதை சாப்பிட எங்கள் வீட்டில் ஆள் இல்லை. அதுலேயே கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு 2 வடை வர வேண்டிய இடத்துல 6 வடையாக போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் மசாலா வடை கொஞ்சமாக உடச்சிக்கல்ல போட்டு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டேன். நல்லா தான் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவுமே நேற்று தான் இதமான சாதத்தில் பொங்கல் தாளிச்சிருக்கேன். நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. சாதம் நிறைய மீந்துடுச்சு. அதையே சேர்த்து பாசிப்பருப்பு வச்சு பொங்கல் செஞ்சாச்சு. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மீதமான சாதம் இருந்தால் செய்யுங்க. அடுத்து இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி இருக்கும். அதே தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதையே வச்சாச்சு. நீ சாப்பிட ஆளே வரலை. இன்னும் வடை எடுத்துடலாம். ஒரு வடை வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. மதியம் என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாம். என்ன தெரில எனக்கு. மார்னிங் பொங்கல் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு என் உடம்பு ஒரே டயர்டாக இருக்குது. என்னன்னு தெரியல. ஒன்றுமே வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது. 1 மணி வரைக்கும் பார்த்தேன். ஹோட்டலில் வாங்கி ஆர்டர் போட்டுக்கலாமான்னு ஒன்று சொன்னால். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் மீந்து இருந்தது. நேற்று கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. சாதம் செஞ்சு மீதி இருந்தது. அந்த சாதம் பொங்கல் பண்ணிட்டு மீதி சாதம் சரின்னு அது லெமன் ரைஸை தாளிச்சிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு பார்ப்போம். முடியாதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்லாம் வந்தேன். செஞ்சுட்டேன். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாராவது என்னோடய ஏஜில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு இப்படி ஆகுதான்னு சொல்லுங்கள். இது பக்கோடா வத்தல் தான். பக்கோடா வத்தல்னால் வெங்காய வத்தல் வீட்டில் போட்டது. அதையும் பொரிச்சிட்டேன். எண்ணெய் இருந்தது, பொரிச்சிட்டு அதிலே லெமன் ரைஸ் தாளித்து விட்டு பொட்டேட்டோ எடுத்து ஒரு 3 அப்படியே வதக்கி மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். என்னன்னே தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. ஓகே, இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.